வெல்டிங் மிஷினை பத்தி உங்களுக்கு தெரியாத உண்மைகளை இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். கிட்டத்தட்ட 240 வோல்ட்ல போயிட்டு நான் கை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரி முடிஞ்சு போயிடும், செத்துருவேன். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வேற வேற தான். ஓகேங்களா? எதுக்கு அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண் அப்படின்னா அவனுடைய கை கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். சோ அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேரி கொஞ்சம் இருக்கும் தான். வெல்டிங் ஹோல்டர்ல நம்ம வெல்டிங் ராட் இருக்கு இல்லையா, சோ இந்த வெல்டிங் ராடை இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஷாக் அடிக்குமா? ஒருவேளை ஷாக் அடிச்சா அது எதனால? வெல்டிங் மிஷின் ரெண்டு டைப் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின். இந்த பொட்டி மிஷின் எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் வெல்டர்களுக்கு உண்டான ஒரு மரியாதையே போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். வேலைப்பட்டதுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களே, வெல்டிங் மிஷினை பத்தி உங்களுக்கு தெரியாத உண்மைகளை இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இது மட்டும் இல்லங்க, நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்த மாதிரி வெல்டிங் ஹோல்டர்ல நம்ம வெல்டிங் ராட் இருக்கு இல்லையா, சோ இந்த வெல்டிங் ராடை இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு ஷாக் அடிக்குமா? ஒருவேளை ஷாக் அடிச்சா அது எதனால? சோ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து நம்ம கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. சோ எல்லாத்துக்குமான பதிவா இது இருக்க போது. பதிவுக்குள்ள போயிடலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. ஏன்னா முக்கியமான பதிவுகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிடுங்க. சரி, வெல்டிங் மிஷின் ரெண்டு டைப் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்வெர்டர் வெல்டிங் மிஷின். இந்த பொட்டி மிஷின் எங்க பார்த்தாலும் இருக்கு. இந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் வெல்டர்களுக்கு உண்டான ஒரு மரியாதையே போயிடுச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனா நிறைய இடத்துல இந்த வெல்டிங் மிஷினை வச்சு ஒரு சின்ன ஒர்க் ஷாப்ல ரன் பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களோட பொழப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மிஷின் இருக்கிற வரைக்கும் வெல்டர்களுக்கு ஒரு பெரிய பவராவே இருந்துச்சு. வெல்டர் அப்படின்னாலே ஒரு மரியாதையான ஒரு பிசினஸா இருந்துச்சு. ஆனா இந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் வெல்டர்களுக்கு பெரிய மதிப்பு இல்லாம போயிடுச்சு. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, வெல்டிங் மிஷின்ல இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நான் என்ன பண்ணிருக்கேன், அதுக்கு ரெண்டு டயக்ராம் போட்டிருக்கேன். ஒன்னு இந்த மாதிரி காயில் வெல்டிங் மிஷின், இன்னொன்னு இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைப்ஸ் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து இன்வெர்டர் வெல்டிங் மிஷின், இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின், இது ஒரு ஆயில் கூல் வெல்டிங் மிஷின். ஓகே, இந்த வெல்டிங் மிஷின்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வெல்டிங் ராட நம்ம இன்செர்ட் பண்ணும்போது என்னோட மிஷின்ல ஷாக் அடிக்குது ப்ரோ, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்வு கேட்டிருந்தாரு. நான் இப்போ உங்களுக்கு அதுக்கெல்லாம் கிளியரா ஆன்சர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட், இந்த வெல்டிங் மிஷின் ரெண்டு வெல்டிங் மிஷின் இருக்குல்ல, ஒன்னு வந்து இன்வெர்டர் வெல்டிங் மிஷின், இன்னொன்னு காயில் வெல்டிங் மிஷின். இந்த ரெண்டு வெல்டிங் மிஷினுமே ஒர்க் ஆகக்கூடிய பிரின்சிபல் ஒண்ணுதான். ஓகேங்களா? ரெண்டு வெல்டிங் மிஷின் எந்த பிரின்சிபல் நான் சொல்றேன் அப்படின்னா, இன்புட் வோல்டேஜ் நம்ம வந்து 240 வோல்ட் கொடுப்போம். அதாவது இது வந்து சப்ளை போர்டு. இங்க பாருங்க, இது வந்து சப்ளை போர்டு. இந்த சப்ளை போர்டுல வந்து இப்ப எவ்வளவு கரண்ட் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துருவாங்க. நம்ம ஏசி வோல்ட்ல 750 வோல்ட் வச்சிருக்கோம். இதுல நம்ம செக் பண்ணுவோம். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுது கிட்டத்தட்ட 211 வோல்ட் வருது. இப்ப இந்த 211 வோல்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினுக்கும் போதுங்க. இப்ப ஏன் நம்ம இந்த பெரிய மிஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல நம்ம பார்க்கும்போது கிளியரான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணிடுறேன். இது வந்து 2 ஃபேஸ் வெல்டிங் மிஷினா இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க நண்பர்களே, இங்க வா, இந்த ஒயரை கட்டுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் மிஷினோட இன்புட் பாத்தீங்கன்னா ரெண்டு சகப்பு கலர் ஒயர் போதா. இது வெல்டிங் மிஷினுக்காக இருக்கக்கூடிய பீஸ் கேரியர். சோ இந்த கேரியர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு சகப்பு ஒயர் இங்க கனெக்ஷன் ஆயிருக்கா. சோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்வெர்டர்ல நம்ம ஏசில 750 வோல்ட் கிட்ட செட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, நான் ஒரு ஆள் தான் செக் பண்றேன். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, பாசிட்டிவ் ப்ரோப் இருக்குல்ல, அதை வந்து இந்த ஒயர்ல கொடுத்துருக்கோம். இங்க இடத்துல நம்ம செக் பண்றோம். இங்க பாருங்க எவ்வளவு வோல்ட் போகுது பாருங்க, கிட்டத்தட்ட 211 வோல்ட் காட்டுது. இன்னொரு பேஸ்ல வைப்போம், இன்னொரு பேஸ்ல வைக்கிறோம். கிட்டத்தட்ட அதுலயும் பாத்தீங்கன்னா 208 வோல்ட் கிட்ட காட்டுது. கரெக்டா? சோ இப்போ இந்த மிஷினுக்கு இன்புட்டா போகக்கூடியது கிட்டத்தட்ட 400 வோல்ட்டுக்கு மேல போகுது. பட் இந்த மிஷின் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வெல்டிங் ராடை வந்து நம்ம இன்செர்ட் பண்றோம்னு வச்சுப்போமே. இங்க பாருங்க, இந்த மாதிரி நம்ம வெல்டிங் ராடை இன்செர்ட் பண்றோம். இப்போ வந்து இந்த வெல்டிங் மிஷின்ல கரண்ட் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப பாருங்க, நான் செருப்பை கழட்டிட்டேன். செருப்பையோட இப்ப நான் செருப்பை கழட்டிட்டேன். இப்ப இந்த செருப்பை கழட்டிட்டு நான் இந்த இடத்துல கை வைக்கிறேன். எனக்கு எந்த விதமான ஷாக்கிங் இல்ல. இதை பாருங்க, வெல்டிங் ஆகுது. அப்ப இதுல கரண்ட் வருது, பட் எனக்கு எதுவுமே செய்யல. இப்போ ஒரு சில பேர் நான் நினைப்பீங்க, இந்த வெல்டிங் ராடுல மேல இருக்கக்கூடிய பிளெக்ஸ்ல வந்து ஷாக் வராது, நீ வந்து வெல்டிங் ராடை கழட்டிடு அப்படின்னு. கழட்டிட்டேன். இதோ பாருங்க, இங்க பக்கத்துல அவ்வளவு தூரத்துல இருந்து கட்டினா தெரியாது. வெறும் காலில் தான் நின்றுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இப்ப இதுல நான் கை வைக்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ணல. சரி, ஓகே, நீ மிஷின்லயே கை வச்சு காட்டுற, அப்பதான் நாங்க நம்புவோம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. இப்ப பாருங்க, மிஷினை நான் வந்து மிஷின் ஆன்ல இருக்கு. மிஷின் ஆன்ல தெரியுதா? இதோ பாருங்க, இது வந்து எர்த், இது வந்து ஃபேஸ். இதோ பாருங்க, கை வைக்கிறேனா தெரியுதா? பாருங்க, வெறும் காலில் நான் நிக்கிறேன். வெறும் காலில் நான் நிக்கிறேன், மிஷின் ஆன்ல இருக்கு. இதோ பாருங்க, இது வந்து எர்த் காமன். இதோ பாருங்க, இது காமன், இது வந்து ஃபேஸ். நான் 300 ஆம்ஸ் வரைக்குமே கை வைக்கிறேன். ரெண்டுத்தையுமே ஒன்னோட ஒண்ணு கை வைக்கிறேன். பட் எனக்கு எந்த விதமான ஷாக்கிங்கும் வரல. இதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியுமா? எதனால இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறது தெரியுமா? இப்போ பொதுவா இந்த மாதிரி வெல்டிங் மிஷின்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து கொடுக்கக்கூடிய வோல்டேஜ், அதாவது நமக்கு வரக்கூடிய ஏசி சப்ளை எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செக் பண்ணோம். இந்த போர்டுல கிட்டத்தட்ட 210 இருந்து 230 வோல்ட்டுக்குள்ள ஒரு வோல்ட் வரும். ஆனா இந்த வெல்டிங் மிஷின்ல நீங்க இன்புட்டா இங்க பாருங்க, இந்த மாதிரி சுவிட்ச் போட்டு இந்த மிஷின் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப இந்த மிஷின் ஆன் ஆயிடுச்சுல, இப்ப இந்த மிஷின் ஆன் ஆயிடுச்சு. பட் இந்த ரெண்டு ப்ரோப், இந்த ரெண்டு அவுட்புட் வழியா தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹோல்டர் நம்ம வெல்டிங் அடிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய சப்ளை வந்து இது வழியா தான் எடுப்போம். இது வழியா வரக்கூடிய வோல்ட் எவ்வளவு தெரியுமா? இப்ப பாருங்க, நான் செக் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நம்ம இந்த மிஷினை விட்டுட்டு இதுலயே செக் பண்ணுவோம். ஏன்னா இதுதான் வந்து கிளியரான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க, மல்டிமீட்டர்ல நான் மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா, 750 வோல்ட் கிட்ட வச்சுக்கிட்டேன். இப்ப பாருங்க, இது வந்து எர்த். ஓகேங்களா? இந்த எர்த்ல நான் செட் பண்ணிட்டேன். 50 ஆம்ஸ்ல செட் பண்றேன். பாருங்க, 38 வோல்ட் தான் காட்டுது. சரி, ஓகே, அடுத்தது செக் பண்ணுவோம். 100 ஆம்ஸ்ல செக் பண்ணுவோம். இதுலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 வோல்ட் தான் காட்டுது.
சரி ஓகே 150 ஆம்ஸ் இதுல பார்ப்போம். இதுலயும் 38 தான். இதுல அடுத்தது 200 ஆம்ஸ் இதுலயும் 38 தான். சரி 300 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம மிஷின் அவைலபிள். சோ இதுல பாருங்க இதுலயும் வந்து 37 வோல்ட் தான் காட்டுது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு சிம்பிளான லாஜிக் தான். கரண்ட் வந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து அந்த கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 300 ஆம்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம். 300 ஆம்ஸ் அப்படிங்கும்போது கரண்ட் வந்து 300 ஆம்ஸ் அப்படின்னாலும் நம்ம வந்து அது கரண்ட் தான் நம்ம பெருசா பாக்குறோமே தவிர வோல்டேஜ் இங்க பெருசாவே யாரும் பாக்குறது இல்ல. வோல்டேஜ் கம்மி ஆயிடுச்சு, டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கரண்ட் எவ்வளவு இருந்தாலும் அங்க யூசேஜே கிடையாது. கிட்டத்தட்ட 240 வோல்ட்ல போயிட்டு நான் கை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சு போயிடும், செத்துருவேன். அதனால இந்த மாதிரி வெல்டிங் மிஷின்ஸ் எல்லாம் பொதுவா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இங்க பாருங்க இந்த இடத்த கவனிங்க, இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இந்த மாதிரி ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு காயில்ல நமக்கு தேவையான ஆம்ஸ், அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வரக்கூடிய 240 வோல்ட்டை கம்மி பண்ணி வெறும் 40 வோல்ட்டா அவுட்புட் கொடுத்துட்டு, ஆனா அந்த 40 வோல்ட்லயே கிட்டத்தட்ட நம்ம 300 ஆம்ஸ் கரண்ட் வரைக்கும் எடுக்கிற அளவுக்கு இந்த மிஷின் நமக்கு ஹெல்ப்பா இருக்கு. சரி ஓகே 40 வோல்ட் வருது, அந்த 40 வோல்ட் தான் வருது, லோ வோல்ட் தான். அந்த லோ வோல்ட்ல எப்படிப்பா வெல்டிங் மட்டும் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது வந்து ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் வேற வேற தான். ஓகேங்களா? எதுக்கு அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண் அப்படின்னா அவனுடைய கை கொஞ்சம் ஹார்டா இருக்கும், பெண்கள் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். சோ அவங்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேரி கொஞ்சம் இருக்கும் தான். இது உங்களுக்கு எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஹியூமன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கிட்டத்தட்ட 5000 ஓம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பொதுவா நம்ம வந்து கையில இந்த கையில இந்த இடத்தால தான் வந்து இந்த ராடை வந்து ஹோல்ட் பண்ணுவோம். கரெக்டா? இப்படிதான் நம்ம வந்து ராடை மாட்டுவோம். அப்ப இந்த இடத்துல வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி மனிதனோட எந்த உடம்பு, அதாவது இந்த தோல், இந்த இடம், இந்த கண்ணு, காது, மூக்கு இது வழியாவும் இந்த ராடை நம்ம மாட்ட போறது இல்லை. இந்த கையால இப்படி குடிச்சு தான் மாட்டுவோம். அப்ப இதோட வேல்யூ தான் நம்ம பாக்குறேன். ஓம்ஸ் லா ஃபார்முலா படி நம்ம இதை டிவைட் பண்ணணும் அப்படின்னா 40 வோல்ட் மனுஷனுக்கு ஏதாவது பண்ணுமானா உண்மையே தெரியாது. 40 வோல்ட்ல போய் நீங்க கை வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதுல இல்ல, இதுலயே இது வந்து சப்ளை போர்டு கிட்டத்தட்ட 240 வோல்ட் இன்டர்னல் வந்துட்டு இருக்கு. சோ இதுலயே போய் நான் 40 வோல்ட் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சனாலும் எனக்கு எதுவும் பண்ணாது. 40 வோல்ட் அப்படிங்கும்போது ஒண்ணுமே தெரியாது, மனுஷனால உணர முடியாத அளவுக்கு தான் அந்த கரண்ட் இருக்கும். ஒருவேளை ஒரு 80 இருந்து 100 வோல்ட்டுக்கு மேல போகுதுன்னா நம்மளால உணர முடியும், சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் நமக்கு இழப்பு கூட நேரிடலாம். பொதுவா வெல்டிங் மிஷினோட பிரின்சிபல் என்னன்னா வரக்கூடிய கரண்ட், அதாவது 240 வோல்ட் வருது அப்படின்னா அதை ஸ்டெப் டவுன் பண்ணி கம்மி பண்ணி அதை வந்து வெறும் 38 வோல்ட்டுக்குள்ள கம்மி பண்ணி வெளில அவுட்புட் வரும். ஆனா அதுல நம்ம ஆம்ஸ் அதிகமா எடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு எல்லாம் இப்போ ஒரு விஷயம் சுத்தமா புரியாது, அது என்ன ஆம்ஸ்ங்கிற, அது என்ன கரண்ட் வோல்டேஜ்ங்கிற ஒண்ணுமே புரியல எனக்கு அப்படின்னு இப்ப நீங்க நினைப்பீங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த ஒயர்ல இந்த முகனையில, அதாவது என்னோட ரைட் ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து இந்த பல்ப்ல வந்து எரியும். ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடிய வேகம், அதாவது இந்த ஒயர்ல எவ்வளவு வேகமா எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகி இந்த லைட்டை எரிய வைக்குது அப்படிங்கறத வேகம். இந்த வேகம் இருக்கு இல்லையா, இந்த வேகத்தை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்றோம். வோல்டேஜ் எவ்வளவு டிராப் ஆகுதோ இந்த பல்ப் வந்து டிம்மா எரிய ஆரம்பிக்கும், ஒரு கட்டத்துல எரியாமே போயிடும் வோல்டேஜ். கரண்ட் மட்டும் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா எரியவே எரியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுல கரண்ட் இருக்கு பட் மூவ் ஆகாது. அப்படின்னா அது எப்படி எரியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். சோ இப்ப வந்து இந்த வெல்டிங் மிஷின்ல என்ன பிரின்சிபல் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். நம்ம 440 வோல்ட் இங்க காட்டுங்க, 440 வோல்ட் இதுக்கு இன்புட் கொடுத்தா கூட இதோட அவுட்புட் இந்த இடத்துல நான் டயக்ராம் பண்ணிருக்கேன் இல்லையா, 50 ஆம்ஸ் 100 ஆம்ஸ்னு இந்த போல்ட் வழியா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், அதாவது அமௌண்ட்ங்கிற சாரி நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்ட் எவ்வளவுனா வெறும் 40 வோல்ட்டுக்குள்ள தான் வரும். இந்த 40 வோல்ட்லால என்ன பண்ண முடியும் நம்மள அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் வெல்டர்களுக்கு பொதுவா ஷாக் அடிக்கிறதே கிடையாது. இதை வந்து நம்ம ஓம்ஸ் லா ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், பட் அதெல்லாம் இப்ப தேவையில்லாது. உங்களுக்கு நான் வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பிஇ ஸ்டூடெண்ட், டிஎம்இ ஸ்டூடெண்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ ஃபிட்டர்ஸ், சோ இந்த மாதிரி வெல்டிங் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பதிவு. மேபி ஏன்னா நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. வெல்டிங் மிஷின் எதனால ஷாக் அடிக்க மாட்டேது, அதாவது வெல்டிங் ராட வந்து நம்ம இன்செர்ட் பண்ணும்போது ஹோல்டர்ல வெல்டருக்கு ஏன் ஷாக் அடிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா நம்ம வெல்டிங் மிஷினுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட் சப்ளை கிட்டத்தட்ட 240 வோல்ட் கொடுக்குறோம், இல்ல 230 வோல்ட் கொடுக்குறோம். அந்த ஏரியாவுக்கு பொறுத்து அதுக்கு என்ன இன்புட் கிடைக்குதோ கிடைக்கும். ஓகேவா? ஆனா அவுட்புட் அது எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னா வெறும் 40 வோல்ட்ல இருந்து 50 வோல்ட்டுக்குள்ள தான் வரும். அப்படிங்கறது நீங்க பதில் சொல்லுங்க. ஓம்ஸ் லா ஃபார்முலா படி 40 வோல்ட்ல இருந்து 50 வோல்ட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா ஹியூமன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூட நீங்க அதை கம்பேர் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன் உங்களுக்கு எந்த விதமான ஷாக்கிங்கும் இருக்காது. அதனாலதான் எங்களை மாதிரி வெல்டருங்க இந்த மாதிரி பாருங்க, இப்ப இதுல வந்துகிட்டு இருக்கு, நான் வெறும் காலை போட்டுக்கிட்டு இதுல நான் இந்த மாதிரி பண்ணா கூட எங்களுக்கு ஷாக் அடிக்காததுக்கு காரணம் இதுதான். ஆனா இதுல கரண்ட் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கரண்ட் இருக்கு, எங்க உடம்புலயே கரண்ட் மூவ் ஆகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த கரண்ட் எங்களை கொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல, சும்மா நார்மலான கரண்ட் தான். அப்ப வெல்டிங் எப்படி ஆகுது, இந்த லோ வோல்ட்ல வெல்டிங் மட்டும் எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை இப்ப வந்து ஹோல்டரா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இப்படி வெல்டிங் பண்றேன் அப்படின்னா இதுல வரக்கூடிய கரண்டோடைய வேகம் வெறும் 40 வோல்ட் தான் அவுட்புட் வெல்டிங் மிஷின் கொடுக்குது. பட் இதுல வரக்கூடிய ஆம்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100ல இருந்து 300 வரைக்கும் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்க முடியும். கம்மியான வோல்ட்ல அதிகமான எலக்ட்ரான்ஸ் வரும்போது அந்த இடத்துல மனிதனோட கை வந்து கரண்ட் அவ்வளவு வேகமா கடத்தாதுங்க. ஆனா இரும்பு இருக்கு இல்லையா, இந்த இரும்புலாம் வந்து ஈஸியா கரண்ட் கடத்தும். அந்த 40 வோல்ட் கூட ரொம்ப ஈஸியா கரண்ட் வந்து பாஸ் ஆயிடும் இரும்பு வழியா. அதனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த 40 வோல்ட் அப்படிங்கிறது இந்த நம்ம டச் பண்ண உடனே எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த மெட்டல் வேகமா உருக ஆரம்பிக்குது, வெல்டிங் தொடர்ந்து நடைபெறுது. ஒருவேளை வெல்டர் கையை வேகமா இழுத்தாருன்னா சரியான வெல்டிங் ப்ராப்பரா வராது. இதுக்கு காரணம் என்னன்னா வெல்டிங் மிஷின் வோல்டேஜ் ரொம்ப டிராப் பண்ணி கம்மியா 40 வோல்ட்டுக்குள்ள தான் கொடுக்குது, ஆனா ஆம்ஸ் தான் அதிகமா கொடுக்குது. வெல்டிங் மிஷின் அவர் வேகமா வெல்டு ஹோல்டர் இழுத்தாருன்னா வெல்டிங் ஆகாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க.
இன்னைக்கு நம்ம வந்து வெல்டிங் மிஷின் எதனால ஷாக் அடிக்கல அப்படிங்கிற விஷயத்தை தெளிவா பார்த்திருப்போம். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டா கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மேட்ரை. சோ இந்த பதிவை இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கூடுதலா ஒரு போனஸா உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். இந்த வெல்டிங் மிஷின்ல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த வெல்டிங் மிஷின்ல இந்த மாதிரி இந்த ரெண்டு ப்ராப்ளம் நம்ம கை வச்சா அது பாருங்களேன். இப்போ வந்து நான் இந்த மாதிரி கை வைக்கிறேன், எனக்கு எந்த விதமான ஷாக்கிங் இல்ல. மிஷின் ஆன்ல தெரியுதா? மிஷின் ஆன் தெரியுதா? மிஷின் ஆன்ல இருக்கு தெரியுதா? இப்ப மிஷின் ஆன்ல இருக்கு. நான் பாருங்க ரெண்டுத்தையும் சேர்த்து என்னோட விரல வச்சிட்டேன் பாருங்க. ஆனா எனக்கு ஷாக் அடிக்கல. நிறைய நண்பர்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஒரு சில என்னோட சீனியர் வெல்டருங்க கிட்ட நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். பிரதர் இந்த மாதிரி நம்ம வெல்டிங் அடிக்கணும், பட் இதுல நம்ம போய் டைரக்டா கை வைக்கிறோம், ஆனா நம்ம ஷாக் அடிக்கல. வெல்டிங் ராட் இன்சர்ட் பண்ணோம், ஷாக் அடிக்கல. இது எதனால அப்படின்னு சொல்லி நான் என்னோட சீனியர் வெல்டர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரு சுவாரஸ்யமான பதில்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மிஷினுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஏசி சப்ளை கொடுப்போமா, ஆனா இது அவுட்புட் எவ்வளவு கொடுக்குதுன்னா டிசி சப்ளைவா கொடுக்குது. டிசி சப்ளை நம்ம ஷாக் அடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாங்க. அந்த டிசி சப்ளை அப்படிங்கிறது ஏசியை விட மோசமானது அப்படிங்கிறது அப்புறமா இன்னொரு பதிவுல பார்ப்போம். இந்த மிஷினுக்கு நம்ம ஏசி சப்ளை தான் கொடுக்கும், அதாவது ஏசி சப்ளை தான் இன்புட் இந்த மிஷினுக்கு போகுது, இந்த அவுட்புட்டும் ஏசி தான் வரும். சோ ஏசிக்கு டிசிக்கு வித்தியாசம் இருக்கு, டிசி எல்லாம் அவுட்புட் கொடுக்காது. இன்னொரு ஒரு நண்பர் சுவாரஸ்யமா ஒரு பதில் சொன்னார். அது என்ன தெரியுமா? இந்த மாதிரி நம்ம மிஷின்ல டைரக்டா அப்படி கை வச்சோம்னா நமக்கு ஷாக் அடிக்காது, இந்த மிஷின்ல வந்து வெல்டிங் ராட இன்சர்ட் பண்ணி வெல்டிங் அடிக்கும் போது தான் இது வந்து அவுட்புட்டே கொடுக்கும் அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா நான் இந்த மிஷின்ல வந்து இப்ப பாருங்க டச் பண்ணிக்கிட்டே இந்த வெல்டிங் ராட பிடிக்கிறேன், இந்த இடத்த கை வைக்கிறேன், அப்ப எனக்கு ஷாக் அடிக்க வேண்டியதானே? ஷாக் அடிக்காது. நான் சொன்னதுதான் ஒரே ரீசன். இன்புட் வந்து 240 வோல்ட், அவுட்புட் வந்து வெல்டிங் மிஷின்ல வெறும் 40 வோல்ட் தான். இந்த 40 வோல்ட் மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள கரண்டான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா கிடையாது. சோ அதனாலதான் வெல்டருங்க எந்த அளவுக்கு எர்த்து மேலேயே உட்காந்துட்டு வெல்டிங் அடிப்பாங்க, அப்ப கூட உங்களுக்கு ஒன்னும் ஆகாததுக்கு காரணம் இதுதான். ஒரு சில நேரங்கள்ல வெல்டிங் மிஷின் ஷாக் அடிச்சு அபரிதமா ரொம்ப ரேர் கேஸ்ல அடிச்சு ஷாக் அடிச்சு மூளை கலங்குற அளவுக்கு கூட வெல்டருங்க போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி ஒயர் எங்கேயாவது டேமேஜ் ஆயிருக்கும், வெல்டிங் மிஷின்ல ஒயர் எங்கேயாவது டேமேஜ் ஆயிருக்கும். இந்த மாதிரி இன்வெர்டர் வெல்டிங் மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா இதுல ஐசி ஃபால்ட்டா இருக்கலாம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஐசி ஃபால்ட்டா இருக்கலாம், இல்ல டயோடு ஃபால்ட்டா இருக்கலாம். சோ இந்த மாதிரியான ஃபால்ட்ல வந்து அவுட்புட் வர கரண்ட் அதிகமா வரும். சோ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெல்டர்களுக்கு ஷாக்கிங் அடிக்கிறது நார்மல் தான். ஓகேங்களா? இப்போ இந்த பதிவு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம எக்ஸ்பெரிமெண்டோட இந்த வெல்டிங் மிஷின் ஏன் ஷாக் அடிக்கலங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன். இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். வெல்டிங் மிஷின் ஏன் ஷாக் அடிக்கலன்னு ரொம்ப சர்வ சாதாரணமா கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பதிவு. இன்னொரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.